அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று நான் தேசிய கல்வி நிறுவனம் இலங்கை கல்வி அமைச்சர் நிகழ்த்துகின்ற குருகுல நிகழ்ச்சியின் பகுதிகள் பாடத்தின் ஆண்டு 13க்குரிய பகுதியாகிய அலகு 6இல் தேர்ச்சி மட்டம் 6/4 மின் கொள்ளளத்தை வழங்க வந்துள்ளேன். அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் மின் கொள்ளளவு என்பது இங்கே சில முக்கியமான விடயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். இதனுடைய அறிமுகமாக இங்கே அவங்களுக்கு மின் அழுத்தம், மின் ஏற்றம் போன்ற கணியங்கள் உங்களுக்கு ஞாபகத்தை கொள்ளுங்கள். மின் அழுத்தம் என்று சொல்கிறது முடிவிலி தூரத்திலிருந்து ஒரு கூலம் ஏற்றத்தினை குறித்தொரு புள்ளியை கொண்டு வருகின்ற போது செய்யப்படுகின்ற வேலை ஆகும். ஏற்றங்கள் இரு வகைப்படும். ஒன்று நீரேற்றம், மற்றது மறையேற்றம். மின் கொள்ளளவு பார்க்க முதல் அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு கனளவு கொள்ளளவு தெரியும் பிள்ளைகளே. கனளவு கொள்ளளவு என்று சொல்லிக்கல திண்மம் திரவத்தை எடுத்தமாக இருந்தால் திண்மத்துக்கு குறித்தொரு கனளவு இருக்குது. திரவத்தை எடுத்தீங்கள் என்று சொன்னால் திரவத்துக்கு குறித்த கனளவு இல்லை. திரவத்தை எந்த பாத்திரத்துக்கு வர்றீங்களோ அந்த பாத்திரத்தின கொள்ளளவை திரவம் தனது கனளவாகி கொள்ளும். அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு மின் கொள்ளளவு பார்க்க போகிறோம். இங்கே மின் கொள்ளளவு என்று சொல்கிறது ஒரு மின் கடத்தி ஒன்றின் கொள்ளளவு என்பது கடத்தி ஏற்றத்தை கொள்ளும் அலகாகும். அதாவது கடத்தி ஒன்று கொள்ளளவு என்பது கடத்தி ஏற்றத்தை கொள்ளும் அளவு ஆகும். கடத்தி ஒன்றுக்கு ஏற்றத்தை வழங்குகின்ற போது அந்த ஏற்றத்தால் அழுத்தம் ஒன்று உருவாகும். கொடுக்கப்பட்ட கடத்திக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனையின் கீழ் கொள்ளளவு மாறிலி. கொடுக்கப்பட்ட நிபந்தனையின் கீழ் கடத்தி ஒன்றிலுள்ள ஏற்றத்துக்கும் அக்கடத்தியின் அழுத்தத்துக்கும் இடையிலான விகிதம் மாறிலி ஆகும். இம்மாறிலி அக்கடத்தியின் கொள்ளளவு எனப்படும். கடத்தி ஒன்றுக்கு ஏற்றத்தை வழங்குகிற போது எடுத்துக் கொள்கின்ற அளவாகும். அந்த வகையில் கொள்ளளவு என்பது தற்காலிகமாக மின்னேற்றத்தை சேமிக்கின்ற ஒரு சாதனமாகும். இது இயற்கையான ஒரு மின் முதலில் இல்லை. எவ்வளவு ஏற்றத்தை சேமிக்கிறோமோ அவ்வளவு ஏற்றத்தை தான் நீங்கள் வெளியே எடுக்கலாம். அப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்களா இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளளவுகளின் படங்களை பாருங்கள். சாதாரண வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்துகிற கொள்ளளவிகள் இதில் எந்த ஒரு மின் சுற்றிலையும் எந்த ஒரு இலத்திரனியல் சுற்றிலையும் இந்த கொள்ளளவுகளை நீங்கள் இலகுவாக பார்க்கலாம். கொள்ளளவின் பயன்பாடுகள் பார்த்தீங்களா இருந்தால் சீராக்கிகள் ஆடலோட்ட மின்னோட்டத்தை நீரோட்ட மின்னோட்டமாக மாற்ற பயன்படுத்துவது சீராக்கி ஆகும். சீராக்கிகளில் ஒப்பமாக்கும் கொள்ளளவு பயன்படுத்தப்படுகின்றது. விரியலாக்கிகளில் பயன்படுத்தப்படுகின்றது. விரியலாக்கி என்று சொல்கிறது இலத்திரனியல் சுற்றில உள்ள ஒரு விடயம். விரியலாக்கியில் பக்க வழிபடந்த கொள்ளளவியாக நேரோட்ட மின்னோட்டத்தை தடுக்கிற கொள்ளளவியாக பயன்படுத்தப்படுகின்றது. அதோட உதறல் நீக்கி என்றது அண்மையில் எக்ஸாமில் வந்த ஒரு விடயம். உதறல் நீக்கி என்றது தற்சமயம் ஒரு மனிதன் இதயம் துடிப்பு அகற்றப்பட்டால் ஒரு பெரிய மின்னோட்டத்தை வழங்கி அவருடைய இதயத்தை துடிப்பை நாங்கள் மீண்டும் உருவாக்கலாம். அதுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த விடயங்கள். இதில் நடைமுறையில் இன்னும் நிறைய பயன்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு இலத்திரனியல் சுற்றிலையும் கொள்ளளவுகள் பயன்படுத்தப்படுகிறது. கொள்ளளவு என்பது கொள்ளளவை கொள்ளக்கூடிய ஏற்றத்துக்கும் அதனால் விளைந்த அழுத்தத்துக்கும் இடையிலான விகிதமாகும். அந்த வகையில் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் கொள்ளளவு என்பது கொள்ளளவில் உள்ள ஏற்றத்துக்கும் தட்டுகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டுக்கும் இடையிலான விகிதமாக இருக்க போகுது. கொள்ளளவின் இதை நாங்கள் ஒரு குறியீட்டில் போட்டமாக இருந்தால் கொள்ளளவும் C ஆகும். அது கொண்டுள்ள ஏற்றம் Q, தட்டுகளுக்கு இடையில் உள்ள அழுத்த வேறுபாடு V. இதனுடைய அலகு பார்த்தீங்களா இருந்தால் கூலோம் வோல்ட் -1. இதன் SI அலகு பரட் என்று சொல்லுவோம். SI அலகு பரட் என்று சொல்கிறது கேபிட்டல் பயன்படுத்த வேண்டும். கோள கடத்தி ஒன்றின் கொள்ளளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோள கடத்தி ஒன்றுக்கு ஏற்றத்தை வழங்குகின்ற போது அழுத்தத்தை காண்பதற்கு மின் அழுத்தத்தில் நாங்கள் இந்த சமன்பாடு படிச்சிட்டோம். இந்த சமன்பாடு மிக பிரபலியமான ஒரு சமன்பாடு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் V Q/4 π0A இருக்கும். அப்போ கொள்ளளவு என்று சொல்கிறது ஏற்றத்துக்கும் அழுத்தத்துக்கும் இடையிலான விகிதமாக இருக்க போகுது. அப்போ இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் எழுவாயாக C மாற்றினால் C = 4π0A வரும். கோள கடத்தின் கொள்ளளவு தங்கியுள்ள காரணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு பாத்திரத்தின்
கொள்ளளவு வந்து பாத்திரத்தின் குறுக்குவெட்டு பிறப்பிலையும் உயரத்திலையும் தங்கியிருக்கும். அந்த வகையில் கோள கடத்தி ஒன்றின் கொள்ளளவு என்பது கோளத்தின் ஆரையிலும் மின் அனுமதத்திலும் தங்கியுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈநோட்டின் அலகு இந்த சமன்பாடில் இருந்தால் நீங்கள் இலகுவாக பார்க்கலாம். ஃபெரட் பெர் மீட்டர்னு வரும். நீங்கள் அடிப்படையில் கூலோம் விதி படிக்கல ஈநோட்டை அறிமுகப்படுத்தியிருப்பீங்கள், அந்த அலகு உங்களுக்கு விளங்கி இருக்காது. இன்றைக்கு இந்த சமன்பாடு படித்தா பிறகுதான் ஈநோட்டுக்குரிய அலகு உங்களுக்கு விளங்கும். ஈநோட்டின் அலகு ஃபெரட் பெர் மீட்டராக இருக்க போகுது. ஈநோட்டுன்றது 8.522 தர 10⁻12 ஃபெரட் பெர் மீட்டராக இருக்கும். இங்கே நான் ஒரு உதாரண கணக்கொண்டு போட்டிருக்கேன்னு பாருங்க. கோளத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர், ஊடகம் வெற்றிடமெனின் இதன் கொள்ளளவை காண்க. விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்பான பிள்ளைகளை நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோளத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர், ஊடகம் வெற்றிடமெனின் இதன் கொள்ளளவை காண்க. இந்த வினாவை நீங்கள் செய்யல அடிப்படையான சமன்பாடாகிய C = போப்பை எப்சிலன்0 A உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோளும். அப்போ அந்த சமன்பாடை பார்த்தீங்களா என்று சொன்னால், நான் உங்களுக்கு இந்த சமன்பாடு தரப்பட்டிருக்குது. C = போப்பை எப்சிலன்0 A. 1 போப்பை எப்சிலன்0 தான் 9/19. எங்களுக்கு தேவை போப்பை எப்சிலன்0. போப்பை எப்சிலன்0க்காண்டி நாங்கள் 1 9/19 பயன்படுத்த போகிறோம். கோளத்தின் ஆரை தரப்பட்டிருக்குது 10 சென்டிமீட்டர். அப்போ அதை நாங்கள் மீட்டராக மாற்ற வேணும். அப்போ இதனுடைய ஆன்சர் வரப்போகுது, விட வரப்போகுது 1.11 தர 10⁻11 ஃபெரட்டாக இருக்க போகுது. அடுத்த வினாவை பார்த்தோமா இருந்தால், இங்கே வந்து ஏற்றப்பட்ட கோளக்கடத்தி மின்கம்பி ஒன்றினால் இணைத்தால் சிறிய கடத்திலிருந்து பெரிய கடத்திக்கு பாயும் ஏற்றத்தை காண்க. இங்கே பாருங்க, ஒரு கோளக்கடத்தி இருக்குது. இதனுடைய ஆரை 2A, இதனுடைய ஆரை A. இதை நாங்கள் ஒரு மின்கம்பியால் இணைக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த கடத்திக்கு ஆரை பெருசோ அதனுடைய கொள்ளளவு பெருசாக இருக்கும். ஏனென்றால் C = போப்பை ஈநோட் A இருக்க போகுது. அப்போ எதுக்கு வந்து ஆரை பெருசோ அதனுடைய கொள்ளளவு பெருசாக இருக்க போகுது. நாங்கள் சமனான ஏற்றங்களை வழங்குகின்ற போது கொள்ளளவு பெருசாக இருந்தால் அழுத்தம் குறைவாக இருக்க போகுது. அதை நான் ஒரு எளிமையான உதாரணத்தில் விளங்கப்படுத்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 பாத்திரங்கள் இருக்குது. பாத்திரத்தின் குறுக்குவெட்டு பரப்பு வித்தியாசமாக இருக்குது. ஒரு பாத்திரத்தின் குறுக்குவெட்டு பரப்பு பெருசாக இருக்குது, ஒன்று சிறிதாக இருக்குது. 2க்கு நாங்கள் சம அளவு திரவத்தை வழங்கினமாக இருந்தால், உதாரணமாக நீரை வழங்கினமாக இருந்தால், நாங்கள் சம அளவுன்னு சொல்கிறது சம அளவுடைய நீரை வழங்கினமாக இருந்தால் எதுக்கு வந்து கொள்ளளவு கூடவோ அதனுடைய உயரம் சிறிதாக இருக்க போகுது. கொள்ளளவு சிறியது வந்து உயரம் பெருசாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், திரவம் நீர் பாயும் உயர் அமுக்கத்திலிருந்து தாழ் அமுக்கத்துக்கு. அந்த வகையில் இங்கே ஏற்றம் வந்து உயர் அழுத்தத்திலிருந்து தாழ் அழுத்தத்துக்கு பாயும். உங்களுக்கு பாருங்க, பாயிர ஏற்றத்தை வந்து நான் சிறிய கியூவாக கொடுத்துருக்கேன். ஆகவே அழுத்தத்தை சமப்படுத்த போகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த உதாரணத்தில் நீர் பாயும் எதுவரை என்று சொன்னால் உயரங்கள் சமனாகும் வரை. இதே கோட்பாடை இங்கே பயன்படுத்திக்கல அழுத்தங்கள் சமனாகும் வரை ஏற்றம் பாயும். அப்போ ஏற்றம் பாயக்கில் அழுத்தத்துக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும், அது Q/4 போப்பை ஈநோட் A. இங்கே பாஞ்ச ஏற்றம் சின்ன Q. ஆகவே இங்குள்ள மொத்த ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் Q/4 போப்பை ஈநோட் A, போப்பை ஈநோட் 2A இருக்க போகுது. அப்போ சிறிய கோளக்கடத்திலிருந்து ஏற்றம் பாஞ்சிருக்குது. இங்கே எஞ்சி உள்ள ஏற்றம் வந்து Q/Qஆக இருக்க போகுது. இதனுடைய அழுத்தம் வந்து பார்க்கல Q/4 போப்பை ஈநோட் A. அப்போ இங்கே நீங்கள் இலகுவாக எளிமையான மேட்ஸை பயன்படுத்திக்கல போப்பை ஈநோட்டை நீங்கள் வெட்டலாம். அதே நேரம் ஏஐ நீக்கலாம். ஆகவே Q/Q 2ஆக இருக்க போகுது. இது Q/Q 1ஆக இருக்க போகுது. ஆகவே குறுக்கு பெருக்கம் செய்த மாதிரி இருந்தால் இந்த விடையை எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால், சிறிய கோளத்திலிருந்து பெரிய கோளத்துக்கு பாஞ்ச ஏற்றத்தின் அளவு Q/3 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு பல்வேறு வினா உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. வினா பாருங்க பிள்ளைகளே. A, B என்னும் இரு கோளங்கள் சம நேரற்றங்களை கொண்டன. ஆனால் Aயின் ஆரை Bயின் ஆரையின் 2 மடங்கு. இவை ரெண்டும் ஒரு கடத்தியால் தொடுக்கப்பட்டால், பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோள கடத்திகளை ஒரு கம்பியால் இணைச்சிங்கன்னு சொன்னால் ஏற்றம் பாயம் உயர்ந்த அழுத்தத்திலிருந்து தாழ்ந்த அழுத்தத்துக்கு பாய போகுது. உயர்ந்த அழுத்தத்திலிருந்து தாழ்ந்த அழுத்தத்துக்கு பாயும்.
ஏற்றங்கள் இரு வகைப்படும் உங்களுக்கு தெரியும். ஒன்று நேரேற்றம், அடுத்தது மறையேற்றம். அடிப்படையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொருளை இன்னும் ஒரு பொருளால் உறைஞ்சுகின்ற போது ஒரு பொருள் இலத்திரனை இழக்கும், இன்னும் ஒரு பொருள் இலத்திரனை பெறும். எந்த பொருள் இலத்திரனை இழந்ததோ அந்த பொருள் நேரேற்றம் அடையும். எந்த பொருள் இலத்திரனை ஏற்றுதோ அது மறையேற்றம் அடையும். அப்போ இந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய விடைய அவதானிக்கல இங்கே இயங்க போகிறது உண்மையில் இலத்திரன் தான். அப்போ பெரிய கடத்தியில் அழுத்தம் குறைவாக இருக்க போகுது, சிறிய கடத்தியில் அழுத்தம் உயர்வாக இருக்கும். அப்போ நேரேற்றம் பாயக்கில் சிறிய கடத்திலிருந்து பெரிய கடத்திக்கு நேரேற்றம் பாயும். அடிப்படையில் நேரேற்றம் பாயிற எண்ணக்கரு இல்லை பிள்ளைகளே, அடிப்படையில் இலத்திரன் பாயிற எண்ணக்கரு தான் இருக்குது. அது நீங்கள் நேரேற்றம் பாயிற திசைக்கு எதிர் திசையில் இலத்திரன் பாய்வதாக கொண்டீங்களா இருந்தால் இலகுவாக இந்த விடையை கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி பெரிய கடத்தி குறைந்த அழுத்தத்தில் இருக்க போகுது, சிறிய கடத்தி உயர் அழுத்தத்தில் இருக்கும். ஆகவே சிறிய கடத்தியிலிருந்து பெரிய கடத்திக்கு நேரேற்றம் பாயும், இலத்திரன் மாறி பாயப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலத்திரன்கள் ஏயிலிருந்து வீருக்கு இயங்கும். மீண்டும் ஒருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகம பி என்னும் இரு கோளங்கள் சம நேரேற்றங்களை கொண்டன. ஆனால் ஏயின் ஆரை பியின் ஆரையின் இருமடங்கு. இவை ரெண்டும் ஒரு கடத்தியால் தொடுக்கப்பட்டால் அவை பெரிய கோள கடத்திக்கு ஏற்றம் ரெண்டுக்கும் சம ஏற்றம் வழங்கல பெரிய கோள கடத்தியில் அழுத்தம் குறைவாக இருக்க போகுது. பெரிய கோள கடத்திக்கு ஏற்றம் பாய போகுது. பெரிய கோள கடத்திக்கு ஏற்றம் பாயக்கல சிறிய கோள கடத்திலிருந்து பெரிய கோள கடத்திக்கு நேரேற்றம் பாயும். அந்த வகையில் நேரேற்றம் பாயுது சிறிய கோள கடத்திலிருந்து பெரிய கோள கடத்திக்கு. ஆக இலத்திரன்கள் பாயப்போது ஏயிலிருந்து பியிற்கு இயங்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது 4வது விடைகள் அப்படி ஒரு கருத்தே இல்லை. புறத்திறன்கள் ஒரு காலம் இயங்காது. இப்போ 3வது 4வது விடையை இங்கே இலகுவாக நிராகரிக்கலாம். 5வது விடையும் வராது. ஆகவே 1வது விடை தான் மிக பொருத்தமான விடையாக அமையும். பிள்ளைகளே, சமாந்திர தட்டு கொள்ளவையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தட்டுக்கள் சமாந்திரமாக வைக்கப்பட்டிருக்கும். இது உலோக தட்டுக்களாக இருக்கும். இவைன்ற பரப்புகள் செவ்வக பரப்பாக இருக்கலாம், சதுர பரப்பாக இருக்கலாம், வேறு பரப்பாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுற்றில் இதுதான் சமாந்திர தட்டு கொள்ளவிகள். அப்போ இதில் 2 தட்டுக்கள் சமாந்திரமாக வைக்கப்பட்டிருக்குது. இதை நாங்கள் மின்னேற்றம் செய்ய போகிறோம். இங்கே நாங்கள் மின்கலம் பயன்படுத்துகிறோம். மின்கலத்தின் நேர்முனைவு மறைமுனைவு உங்களுக்கு தெரியும். இதனுடைய மின்னியக்க விசை மின்னியலில் படிக்க வேண்டிய ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மின்கலத்தின் மின்னியக்க விசை என்று சொல்கிறது மின்கலத்தின் மறைமுனைவிலிருந்து நேர்முனைவுக்கு மின்கலத்தின் ஊடாக ஓரலகு நீரேற்றத்தை கொண்டு செல்கின்ற போது செய்யப்படுற வேலையாக இருக்கும் மின்னியக்க விசை என்பது. இந்த மின்கலத்துக்கு மின்னியக்க விசை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தட்டு நேராக ஏற்றப்படும், மறுதட்டு மறையாக ஏற்றப்படும். அதை அடிப்படையாக பார்த்தோமா இருந்தால் இங்கே மின்னோட்டம் இந்த திசையில் பாயக்கல, நேர்முனைந்து பாயக்கல, இலத்திரன்கள் எதிர் திசையில் பாயும். இப்போ ஒரு தட்டு இலத்திரனை இழக்கும். எந்த தட்டு இலத்திரனை இழக்குதோ அது நேரேற்றம் அடையும். மறுதட்டு இலத்திரனை பெறுறபடியால் அது மறையேற்றம் அடைய போகுது. கவர்ச்சியால் இந்த ஏற்றங்கள் தட்டுக்கு உள்புறம் போய் நிற்க போகுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏற்றங்கள் ரெண்டும் பருமனில் சமனாக இருக்கும், குறியிலே எதிராக இருக்கும். அதாவது ஒன்று நேரேற்றமாகவும் ஒன்று மறையேற்றமாக நடக்கப் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய அழுத்த வேறுபாடு மின்கலத்தின் மின்னியக்க விசைக்கு சமனாக வரைக்கும் நடக்கும். மின்கலத்தின் அகத்தடை இருந்தாலும் கூட இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு மின்கலத்தின் மின்னியக்க விசைக்கு சமனாகும் வரை ஏற்றங்கள் பாயும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த தட்டு இலத்திரனை இழக்குதோ அத்தட்டு நேரேற்றம் அடையும், எந்த தட்டு இலத்திரனை பெறுதோ அது மறையேற்றம் அடைய போகுது. இங்கே முக்கியமாக 2 கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, இங்கே உள்ள ஏற்றங்கள் பருமல்ல சமனாக இருக்கும். ஒரு ஏற்றம் நேரேற்றமாகவும் மறு ஏற்றம் மறையேற்றமாக நடக்க போகுது. இது மிக வேகமாக நடக்கிற நிகழ்ச்சி. அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடும் இந்த மின்கலத்தின் மின்னியக்க விசையும் சமனாக இருக்கும். இதிலும் பார்க்க உயர்ந்த மின்கலத்தை பயன்படுத்த இருந்தால் உயர்ந்த மின்கலம் என்று நான் சொல்வது உயர்ந்த மின்னியக்க மின்கலத்தை பயன்படுத்தினால் அழுத்த வேறுபாடு இன்னும் உயர்வாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் மின்னேற்றம் செய்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய ஃபோன்களை நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்கள், ஐபேடை சார்ஜ் பண்ணுவீங்கள். அப்போ சிறிய ஃபோனுக்கு பயன்படுத்துகிற அதே சார்ஜரை கொண்டு ஐபேடுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் சார்ஜ் பண்ண நீண்ட நேரம் எடுக்கும்.
ஐபேடுக்கு பயன்படுத்த சார்ஜரை கொண்டு வந்து நீங்கள் சிறிய ஃபோனில் சார்ஜ் பண்ண பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் மிக வேகமாக மின்னேற்றம் அடையும். ஓகே, அடுத்தபடி இதை பார்ப்போம் இருந்தால் இங்கே ஒரு எளிமையான சுற்று நான் கூறியிருக்கிறேன். இது தடையினுடைய குறியீடு. இங்கே சமாந்திர தட்டுகள் தரப்பட்டிருக்குது. இது மின்கலத்தின் மின்னியக்க விசை. தடை ஒன்றை இணைக்கிறதால தான் நாங்கள் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தலாம். தடை ஒன்றை இணைக்கிறதால மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இணைப்பு கம்பியின் தடை வந்து புறக்கணிக்கத்தக்கது. இணைப்பு கம்பியின் தடை வந்து புறக்கணிக்கத்தக்கது. ஓமின் விதியை பயன்படுத்துவோம் இருந்தால் V = IR உங்களுக்கு தெரியும். இந்த I என்றது மின்னோட்டம், R என்றது தடை. இங்கே பார்க்கல உதாரணமாக வந்து தடை 0 இருந்தால் அழுத்த வேறுபாடு 0. இங்கே மின் அழுத்தம் என்றது வேறு, அழுத்த வேறுபாடுன்றது வேறு. உதாரணமாக இலக்கம் 1க்கும் இலக்கம் 1க்கும் உள்ள வித்தியாசம் 0 வந்துடும். அதே நேரம் இலக்கம் 1க்கும் மறை 1க்கும் உள்ள வித்தியாசம் 2 வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழுத்த வேறுபாடு என்று சொல்கிறது உதாரணமாக ஒரு புள்ளியில் அழுத்தம் சக 1 வோல்ட்டாயும் இன்னும் ஒரு புள்ளியில் அழுத்தம் சய 1 வோல்ட்டாயும் இருந்தால் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு 2 வோல்ட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த இணைப்பு கம்பிக்கு தடை இல்லை. அப்போ இதனூடாக மின்னோட்டம் பாயக்கில் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு 0 இருக்கும். ஆகவே இங்கே உள்ள அழுத்தமும் சமனாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி இங்கே உள்ள அழுத்தமும் சமனாக இருக்கும். அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு என்று சொல்கிறது மின்கலத்தின் மின்னியக்க விசையாக இருக்க போகுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தடைக்கு குறுக்குள்ள அழுத்த வேறுபாடு VR என்றும் குழந்தை குறுக்குள்ள அழுத்த வேறுபாடு VC என்னும் பட்சமாக இருந்தால் நாங்கள் இலகுவாக இந்த Eக்கும் VCக்கும் VRக்கும் ஒரு தொடர்பு எடுக்கலாம். அது தொடர்பு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே E என்றது மின்கலத்தின் மின்னியக்க விசை, VR என்றது தடை ஆறுக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு, VC என்றது கொள்ளவைக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு. ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி E = VC = VR இருக்கும். ஆரம்பத்தில் கொள்ளளவில் ஏற்றம் எதுவுமே இல்லாட்டி VC 0 இருக்கும். அப்போ E என்றதை நாங்கள் எழுதலாம் ஓமின் பதிப்படி இது. ஓகே, அப்போ ஆரம்பத்தில் VC 0 இருந்தால் VR என்றது E ஆக இருக்க போகுது. VR என்றது வந்து I × R ஆக எழுதலாம். ஆரம்பத்தில் மிக உயர்ந்த மின்னோட்டம் பாயப்போகுது. அந்த மின்னோட்டம் வந்து மின்னியக்க விசைகள் தடை என்று எழுதலாம் பிள்ளைகளை. குழலை படிப்படியாக மின்னேற்றம் அடைகிற போது VC அதிகரிக்க VR குறைவடையும். இறுதியாக VC வந்து E ஆக வரைக்கல VR 0 வரும். VR 0 என்று சொன்னால் தடைக்கு குறுக்குள்ள அழுத்த வேறுபாடு 0. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் தடை 0 அல்ல. ஆகவே மின்னோட்டம் 0 இருக்கும். ஆரம்பத்தில் உச்ச மின்னோட்டம் இருக்கும். நேரம் செல்ல செல்ல மின்னோட்டம் படிப்படியாக குறைவடைஞ்சு 0 ஆக போகுது. மின்னோட்டம் படிப்படியாக குறைவடைந்து 0 ஆகும். அதே மாதிரி குழலுக்கு குறுக்குள்ள அழுத்த வேறுபாடு படிப்படியாக அதிகரித்து மின்கலத்தின் மின்னியக்க விசைக்கு சமனாக வரும். அப்போ இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஓமின் விதி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோளும். இப்போ ஓமின் விதி என்றது உங்களுக்கு தெரியும். பௌதிக நிலைமைகள் மாறாதுள்ள போது ஒரு கடத்தியை குறுக்குள்ள மின் அழுத்த வேறுபாடு என்பது அக்கடத்தினூடாக பாய்கின்ற மின்னோட்டத்துக்கு நேரு சமனாக இருக்கும். V = IR. இதில் இணைப்பு கம்பிகளுக்கு தடை இல்லாட்டி மின்னோட்டம் பாஞ்சாலும் அழுத்த வேறுபாடு 0 இருக்கும். ஆகவே இணைப்பு கம்பிகளில் உள்ள அழுத்தம் வந்து சமனாக இருக்கும். நடைமுறையில் இது சாத்தியமில்லை என்றாலும் நாங்கள் இங்கே எங்களுடைய வசதிக்காண்டி நாங்கள் அப்படி எடுத்துக்கொள்கிறோம். இங்கே சமாந்திர தட்டு கொள்ளை தரப்பட்டிருக்குது. தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரம் D, 2 சமாந்திர தட்டுக்கள். இதனுடைய மின்புல செறிவு வந்து சிக்மாவின்கள் எப்சிலன் என்றது நீங்கள் முதல் உள்ள அத்தியாயத்தில் படிச்சிருப்பீங்கள். ரெண்டாவது மீண்டும் பார்த்துக்கொள்ளுங்க. கொள்ளளவின் தட்டின் ஒன்றின் பரப்பு A, கொள்ளளவில் உள்ள ஏற்றம் Q,
கொள்ளளவியின் தட்டிலுள்ள ஏற்றத்தின் பரப்படர்த்தி, ஏற்ற பரப்படர்த்தி என்று சொல்கிறது ஏற்றத்தை பரப்பளவால் பிரிக்க போகிறோம். ஏற்ற பரப்படர்த்தி சிக்மான்றது Q/A ஆக இருக்கும். தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரம் D. இங்கே உள்ள மின்புலம் வந்து சீராக இருக்கும். உதாரணமாக இது நேரேற்றமாகவும் இது நேரேற்றமாகவும் மற்றது மறையேற்றமாக இருந்தால் இந்த மின்புலம் வந்து சீரான மின்புலமாக இருக்கும். சீரான மின்புலமாக இருக்கும். இந்த மின்புலத்தின் பருமன் வந்து E = σ/ε. நீங்கள் முதல் உள்ள அலகில் படிச்சிட்டீங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளளவை குறுக்குள்ள மின்புல செறிவு மாற்றமடையாது இருக்கும். கொள்ளளவை குறுக்குள்ள மின்புல செறிவு மாற்றமடையாமல் இருக்கும். அழுத்தம் படிப்படியாக குறைஞ்சு கொண்டு வரப்போகுது. கொள்ளளவைக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடானது ஒரு தட்டிலிருந்து மற்ற தட்டுக்கு ஓரலகு ஏற்றத்தை கொண்டு செல்லும் போது செய்யப்பட்ட வேலையாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமாந்திர தட்டு கொள்ளளவுக்குரிய ஒரு கோவையை நிறுவப் போகிறோம். அதில் வந்து W = வேலை என்றது விசைதர தூரம். இங்கே விசை என்றது மின்புல விசை. மின்புல விசை என்றது F = EQ என்ற ஒரு அடிப்படை சமன்பாடு இருக்குது. இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்வது வந்து ஏற்றம் ஓரலகு ஏற்றம். ஆகவே F-காண்டி ஈதர ஒன்று பாவிச்சிருக்கிறேன். D என்றது தூரம். வேலை பார்க்கல என்ன ஒரு விதமான சமன்பாடு இருக்குது. W = QV. அதாவது ஒரு ஏற்றம் ஒன்று V அழுத்த வேறுபாட்டுகளால் இயங்குகிற போது செய்யப்பட்ட வேலையாக இருக்கும். இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஏற்றம் வந்து ஓரலகாக எடுத்தபடியால் W-காண்டி V ஒன்று போடலாம். இங்கே F-காண்டி விசைக்காண்டி ஈதர ஒன்று D என்று போடலாம். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் V = σD/E என்று பெறப்போகுது. V = σD/ε என்று பெறப்போகுது. அப்போ கொள்ளளவென்று சொல்கிறது வந்து Q/V இருக்க போகுது. Q என்றது இங்கே உள்ள பரப்பின் அளவு A, ஏற்ற பரப்படத்து சிக்மா இருக்கபடியால் Q-காண்டி A சிக்மா போடலாம். கொள்ளளவென்று சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ A σ/V. அப்போ கொள்ளளவென்று சொல்கிறது வந்து C வந்து Q/V ஆக இருக்கும். Q/V ஆக இருக்கும். அப்போ நாங்கள் ஒழுங்குபடுத்தல சமாந்திர தட்டு கொள்ளவின்ற கொள்ளளவு வந்து A∈D ஆக இருக்கும். இந்த எப்சிலன் வந்து அந்த கொள்ளளவின் ஊடகத்தின் மின் அனுமதித்திறன். இது வெற்றிடமாக இருந்தால் E0 ஆக இருக்கும். வேறு பதார்த்தங்கள் இருந்தோன்னு சொன்னால் நாங்கள் ஈக்காண்டி நாங்கள் வேறு பெருமானங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சமாந்திர தட்டலுக்கிடையே மின்னுடைய மாறிலி K நிரப்பப்படும். இங்கே நான் உங்களுக்கு மின் உலையத்தை பற்றி சொல்ல வேணும். மின் உலையம் என்று சொல்கிறது மின்னை கடத்தாத பதார்த்தங்கள். மின் உலையம் என்றது மின்னை கடத்தாத பதார்த்தங்கள். ஆனால் மின் விசை கோடுகளை தம்மோடு செல்ல அனுமதிக்கும். இப்போ உதாரணமாக நீரினுடைய மின் உலைய மாறிலி வந்து 80 இருக்கும். இந்த விடயமும் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் படிச்சிட்டீங்க. மின் உலைய மாறிலி என்றதும் சார் மின் அனுமதித்திறன் என்றதும் ஒரே கருத்துடைய வேறுபட்ட சொற்கள். சார் மின் அனுமதித்திறன் என்று சொல்கிறது ஒரு ஊடகத்தின் மின் அனுமதித்திறனுக்கும் வெற்றிடத்தில் அந்த ஊடகத்தின் மின் அனுமதித்திறனுக்கும் இடையிலான விகிதம். அந்த விகிதம் வந்து நான் இங்கே K என்று எடுத்திருக்கேன். இப்போ மின்னுடைய மாறிலி K, மின்னுடைய மாறிலி சார் மின் அனுமதித்திறெல்லாம் ஒரே விடயமுள்ள 2 வேறுபட்ட சொற்கள். அப்போ நாங்கள் ஊடகம் வந்து மின்னுலையமாக இருக்கல E0க்காண்டி நாங்கள் இங்கே KE0 பயன்படுத்த போகிறோம். ஆகவே சமாந்திர தட்டு கொள்ளளவம் வந்து C வந்து AKE0D. இது ஒரு மிக முக்கியமான சமன்பாடு பிள்ளைகளே. இது வந்து வெற்றிடமாக இருந்தால் K வந்து 1 வரப்போகுது. K வந்து 1 வந்தால் அங்கே சமன்பாடு வந்து மாற்றமடையும். C = E0A/D என மாற்றமடையும். இது ஒரு முக்கியமான அடிப்படை சமன்பாடு. நியம சமன்பாடாக பயன்படுத்துங்க. கொள்ளளவு K மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னால் மின்னுடைய மாறிலி K-ஐ பயன்படுத்திக்கல. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளளவு K மடங்காக அதிகரிக்கும். கொள்ளளவியானது மின் முதலுடன் இணைக்கப்பட்டிருப்பின் அப்போ K மடங்காக அதிகரிக்கும். கொள்ளளவியானது மின் முதலுடன் இணைக்கப்பட்டிருக்கல மின் முதலுடைய அழுத்த வேறுபாடு எப்போதுமே சமனாக இருக்கிறபடியால் எப்போதுமே கொள்ளளவை குறுக்குள்ள அழுத்த வேறுபாடு சமனாக இருக்கும். தற்செயல கொள்ளளவை வந்து மின் முதலிருந்து இணைப்பறக்கப்பட்டிருந்தால் தட்டில் உள்ள ஏற்றங்கள் சமனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளளவினுள் மின் நுழையம் சேர்த்தல்.
இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சற்று வித்தியாசமான கடினமான விடயம் உண்டு. மின்னொளியங்களை சேர்க்கிற போது இங்கே இந்த தட்டு வந்து நேரேற்றம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பக்கத்தில் உள்ள மூலக்கூறுகள் வந்து மறையேற்றம் அடையும், அடுத்தது நீரேற்றம் அடையும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க போகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே உள்ள மின்புலம் இப்படி இருக்கேக்கில் இது முனைவாக்கம் அடையக்கில் ஒரு சிறிய ஒரு மின்புலம் ஒன்று எதிர் திசையில் வாரபடியால் இங்கே உள்ள மின்புல செறிவு வந்து பருமனில் குறைவடைய போகுது. அந்த மின்புல செறிவு வந்து சிக்மாவின் கீழ் KE0. இந்த கே என்றது இந்த பிள்ளைகள் ஒன்றிலும் பார்க்க பெருசாக இருக்கும். ஆகவே இங்கே உள்ள மின்புல செறிவு வந்து குறைவடைகின்றது. ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி இதனுடைய கொள்ளளவு வந்து சி வந்து E0 டி. இங்கே மின்னுளையம் சேர்க்கப்படாட்டி இங்கே உள்ள மின்புல செறிவு வந்து சிக்மாவின் கீழ் வெற்றிடமாக இருந்தால் E0 வரும். அதே விடயம் B/D என்று இதுவும் நீங்கள் ஆரம்ப அத்தியாயத்தில் படிச்சுட்டீங்க. மின்னுளையம் சேர்க்கைகளை பார்த்துக்கொள்ளுங்க, முனைவாக்கம் அடையுது. இது வந்து பாரிய அளவில் தேவையில்லை, சற்று விளங்கிக் கொள்ளுங்க. பாரிய அளவில் தேவையில்லை, முனைவாக்கம் அடைகிறதால இதனுடைய மின்புல செறிவு குறைவடைய போகுது. நான் உதாரணமாக ஒரு வினாவண்டை போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வளியால் நிரப்பப்பட்ட சமாந்திர தட்டு கொள்ளளவியின் கொள்ளளவு 1 மைக்ரோஃபாரட் ஆகும். இரு தட்டுகளுக்கு இடையில் உள்ள வேறாக்கம் இருமடங்காக்கப்பட்டு தட்டுகளுக்கு இடையில் மெழுகு உட்படுத்தப்பட்ட போது அதன் கொள்ளளவு 1 மைக்ரோஃபாரட் ஆக அதிகரித்தது எனின் மின்னுடைய மாறிலி என்னென்னு கேட்குறாங்க. உண்மையிலே அதிகரிக்கலை பாருங்க, அதே பெருமானம் தான் இருக்குது, ஒரே 1 மைக்ரோஃபாரட்டாகவே இருக்குது. இந்த கணக்கு நீங்கள் செய்யல இந்த அடிப்படை சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் C = A KE0 D என்ற இந்த அடிப்படை சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டு வந்து இருமடங்கு ஆகுது. தட்டு வந்து இருமடங்கு ஆகல அதே கொள்ளவு தான் வருதுன்னு சொன்னால் இந்த K வந்து 2ஆக இருக்கணும். இது ஒரு அடிப்படை வினா பிள்ளைகள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமன்பாடு தெரிஞ்சால் இந்த சமன்பாடில் சியில் சமன் A KE0 D. சி என்றது சமாந்திர தட்டு கொள்ளவின்ற கொள்ளளவம், ஏ என்றது தட்டு ஒன்றின்ற பரப்பளவு, கே என்றது மின்னுடைய மாறிலி, ε0 என்றது அந்த ஊடகத்தின் அதாவது வெற்றிடத்தின் மின் என்பது திறன், டி என்றது தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சமாந்திர தட்டுகளுக்கு இடையிலான தூரம் வந்து 2 மடங்கு ஆகுது. அப்போ நீங்கள் கணக்கு செய்யல டிக்காண்டி 2D பயன்படுத்த போகிறீங்க. அப்போ 2D பயன்படுத்தியக்கலையும் அதே கொள்ளளவு வருதுன்னு சொன்னால் கேயும் 2க்கு சமனாக இருக்கணும். ஆகவே இதற்குரிய விடையாக நாங்கள் 2 இனம் காணலாம். சேர்மான கொள்ளளவி அல்லது சமவெளி கொள்ளளவி என்று பயன்படுத்துவார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட கொள்ளளவிகள் அழுத்த வேறுபாட்டுக்கு மின்னீட்டப்படுகின்ற போது குறுக்கிணைக்கப்படும் போது மின்முதலிலிருந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்மான கொள்ளளவில் ஒன்றுக்கு மேற்பட்ட கொள்ளளவிகள் அழுத்த வேறுபாட்டுக்கு மின்முதலுக்கு குறுக்கே இணைக்கப்படும் போது மின்முதலிலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஏற்றத்தை தனியொரு கொள்ளளவி அதே மின்முதலுக்கு குறுக்கே இணைக்கப்படும் போது அதே அளவு ஏற்றத்தை பெற்றுமாயின் அக்கொள்ளளவிகளின் சேர்மான கொள்ளளவி ஆகும். இது நான் எளிமையாக குறிப்பிடுறேன்னு சொன்னால் நிறைய கொள்ளளவிகள் இணைக்கிறீர்கள ஒவ்வொரு தனிப்பட்ட கொள்ளளவிகளும் பெறுற மொத்த ஏற்றமும் ஒரு தனியொரு கொள்ளளவி பெறுற ஏற்றமும் சமனாக இருந்தால் அந்த தனியே உள்ள கொள்ளளவியை நாங்கள் சேர்மான கொள்ளளவி என்று சொல்லலாம். அப்போ அடிப்படையில் வந்து கொள்ளளவிகள் 2 வகையாக இணைக்கப்படும். ஒன்று தொடர்நிலை இணைத்தல், சமாந்திர நிலை இணைத்தல். தொடர்நிலை என்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சில பாடசாலைகளில் வந்து உதாரணமாக ஆண்டு 10ல் 5 வகுப்புகள் இருந்தால் இது சமாந்திர வகுப்புகளாக இருக்க போகுது. ஒரே வகுப்பில் 30 மாணவர்கள் படிக்கல அந்த 30 மாணவர்களும் தொடராக படிக்கிறார்கள். ஒரே ஆசிரியர் படிப்புக்கு அதே விடயம்தான் போகுது. அப்போ உதாரணமாக ஆண்டு 10ல் 5 வகுப்புகள் இருந்தால் அந்த 5 வகுப்புகளும் சமாந்திர வகுப்புகளாக இருக்க போகுது. அப்போ நாங்கள் இங்கே தொடராக இணைக்க போகிறோம், சமாந்திரமாக இணைக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்நிலையில் கொள்ளளவிகள் கொள்ளையுள்ள ஏற்றங்கள் சமனாக இருக்க போகுது. கொள்ளைகள் வந்து தொடராக இணைக்கல, கொள்ளளவிகள் தொடராக இணைக்கல, கொள்ளளவி வந்து உள்ள ஏற்றங்கள் வந்து சமனாக இருக்கும். அங்கே அழுத்த வேறுபாடு பிரிஞ்சு காணப்பட போகுது.
நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. கொள்ளளவிகள் தொடராக இணைக்கப்படுகின்ற போது ஒவ்வொரு கொள்ளளவிൻ്റെയും தட்டில் உள்ள ஏற்றங்களுடைய பெருமன்கள் சமனாக இருக்கும். அழுத்த வேறுபாடு பிரிஞ்சு பிரிஞ்சு காணப்படும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் 3 கொள்ளளவிகள் இணைச்சிருக்கிறேன் பாருங்க. மின் முதலின்ற அழுத்த வேறுபாடு V. உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் இப்படி பாயக்கல இங்கே உள்ள இலத்திரன்கள் அகற்றப்பட்டு இதுக்கு வழங்கப்பட போகுது. அவ இங்கே இலத்திரன்கள் வழங்கப்படக்கூடிய அது மறை ஏற்றம் அடைய போகுது, இது நேரேற்றம் அடையும். அதே மாதிரி இங்கே மின்னோட்டம் போயக்கல இங்கே உள்ள இலத்திரன்கள் அங்கே வழங்கப்படுறபடியால் இது மறையேற்றமும் இது நேரேற்றம் வரும். தொடராக இருந்தால் ஒரே ஏற்றங்கள் இருக்க போகுது. அதாவது ஒரு தட்டு நேரேற்றமும் மறுதட்டு மறையேற்றம் இருக்கும். ஆனால் ஏற்றத்தின் பெருமன்கள் சமனாக இருக்கும். ஒவ்வொரு கொள்ளளவில் உள்ள ஏற்றங்களும் சமனாக இருக்கும். இது இதன் சேர்மான கொள்ளளவு என்று சொன்னால் இங்கேயும் அதே நேரேற்றம் காணப்படும். காணப்பட போகுது. இங்கே மறையேற்றம் காணப்படும். அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு V-ஆக இருந்தால் இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பாருங்க, இணைப்பு கம்பிகளுக்கு தடை இல்லை பிள்ளைகளே. அவை இங்கே உள்ள அழுத்தமும் இந்த அழுத்தமும் பருமன்ல சமனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே வகையில் இங்கே உள்ள மின் அழுத்தமும் இந்த மின் அழுத்தமும் சமனாக இருக்கும். இந்த அழுத்த வேறுபாடும் இந்த அழுத்த வேறுபாடும் சமனாக இருக்க போகுது. இதே செய்கை எங்கே செய்தோம் சொன்னால் இங்கே உள்ள மின் அழுத்தமும் இந்த மின் அழுத்தமும் சமனாக இருக்கும். இங்கே உள்ள மின் அழுத்தமும் இந்த புள்ளியில் உள்ள மின் அழுத்தமும் சமனாக இருக்க போகுது. இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு உங்களுக்கு தெரியும் V என்று. ஆகவே இங்கே உள்ள இந்த மொத்த அழுத்த வேறுபாடு V என்று குறிக்கலாம். இந்த மொத்த அழுத்த வேறுபாடு தான் V1, V2, V3 என்று பிரிஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் தனியொரு கொள்ளளவிக்கு பார்த்தோமே இருந்தால் Q/CV C1 கொள்ளளவின் கொள்ளளவம் V1 அங்குள்ள அழுத்த வேறுபாடு. அப்போ Q/C1 V1 ஆக இருக்கும். ரெண்டாவது கொள்ளளவிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளளவின் கொள்ளளவம் C2 அழுத்த வேறுபாடு V2 ஆகவே Q/C2 V2 ஆக இருக்கும். மூன்றாவது கொள்ளளவிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளளவின் கொள்ளளவம் C3 அழுத்த வேறுபாடு V3 அவை Q/C3 V3 ஆக இருக்கும். சேர்மான கொள்ளளவுக்கு பயன்படுத்திங்கன்னு சொன்னால் இதே விடயத்தை அதனுடைய சேர்மான கொள்ளளவு C அழுத்த வேறுபாடு V. அப்போ இங்கே நாங்கள் V-ஐ எழுவாக மாற்றினால் V=Q/C என எடுக்கலாம். இங்கேயும் நீங்கள் V1-ஐ எழுவாக மாற்றினால் V1=Q/C1 எடுக்கலாம். அதே மாதிரி இங்கே V2=Q/C2 என்று வரும். V3=Q/C3 வரும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டுட்டேன் V என்றது V1 சக V2 சக V3 ஆக இருக்கும். V காண்டி நாங்கள் பிரதியீடு செய்யலாம் Q/C-ஐ, V1 காண்டி பிரதியீடு செய்யலாம் Q/C1-ஐ, V2 காண்டி பிரதியீடு செய்யலாம் Q/C2, V3 காண்டி Q/C3. எல்லா இடமும் நாங்கள் Q-ஐ நீக்கினால் இந்த சமன்பாடு எடுக்கலாம். மிக இலகுவாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சமன்பாடு 1/C = 1/C1 சக 1/C2 சக 1/C3. இது ஒரு நியம சமன்பாடு. இந்த சமன்பாடை பார்க்கல நாங்கள் பிட் சுருள் படிக்கல சேர்மான பிட் சுருள் பார்க்கல பிட் சுருள்கள் சமாந்தரமாக இணைக்கிறது தொடராக இணைக்கிறது பார்த்துறாங்க. தொடராக இணைக்கல இதே விடயம் பெறும். பிட் சுருள் என்று பார்க்கல அங்கே நீங்கள் பிட் சுருள் மாறிலி அல்லது விசை மாறிலி என்று பார்ப்பீங்கள். இதே சமன்பாடு நீங்கள் பெற்றிருப்பீங்கள். இதே சமன்பாடு அங்கே பெற்றிருப்பீங்கள். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பிட் சுருளும் கொள்ளளவிகளும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் தடைகள் மாறி இருக்க போகுது. உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் கொள்ளளவிகள் தொடராக இணைக்கல சேர்மான கொள்ளளவு C என்று எடுத்தோம் என்றால் 1/C = 1/C1 சக 1/C2 சக 1/C3 என்று வரும். கொள்ளளவுகளை நாங்கள் ஒப்பிடலாம். பிட் சுருள்கள் தொடராக இணைக்கல வார சேர்மான விசை மாறிலி K இருந்தால் 1/K = 1/K1 சக 1/K2 ஒப்பிடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளளவிகள் தொடராக இணைக்கப்படல ஒரே மின்னேற்றம் இருக்க போகுது. அழுத்த வேறுபாடு பிரிஞ்சிருக்க போகுது. உதாரணமாக C கொள்ளளவுடைய N கொள்ளளவிகள் தொடராக தொடுக்கப்படும் போது விளையில் கொள்ளளவு தொடர்நிலையில் உள்ள போது விளையில் கொள்ளளவு C0 இருந்தால் விளையில் கொள்ளளவு C/N ஆக இருக்கும். உதாரணமாக 1/C0 ஏற்கனவே படித்த அந்த அடிப்படை சமன்பாடை போட்டிங்கன்னு சொன்னால் C1 காண்டியும் C பயன்படுத்த போகிறீங்க, C2 காண்டியும் C பயன்படுத்த போகிறீங்க, C3 காண்டியும் C பயன்படுத்த போகிறீங்க. இதை பெற்றுக்கொள்ளலாம்.
உதாரணமாக 4 கொள்ளளவிகள் தொடராக இணைக்கப்பட்டிருந்தால் சேர்மான கொள்ளளவு வந்து C1 என்று போட்டோம் என்றால் அது C∗ 4 வரப்போகுது. அப்போ கொள்ளளவுகள் சமனாக இருந்தால் இலகுவான இந்த கணிப்பை நீங்கள் செய்யலாம் பிள்ளைகளே. உதாரணமாக C1 C2 கொள்ளளவிகள் தொடர் நிலையில் உள்ள போது விளையில் கொள்ளதை காணுவோம். அப்போ விளையில் கொள்ளவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் C1 C2. இப்போ C1க்கும் C2க்கும் மாசி வந்து பொது மடங்கள் சிறியது வந்து C1 C2. இப்போ நீங்கள் சுருக்கினீங்கள் என்று சொன்னால் C1 C2 எண்கள் C1 சக C2 வரப்போகுது. உதாரணமாக கணக்கு செய்யல சேர்மான கொள்ளளவு காணல பெருக்கு தொகை எண்கள் கூட்டுத்தொகை என்று போடலாம். உதாரணமாக 2 கொள்ளளவிகள் வந்து தொடராக இருந்தால் உதாரணமாக இது வந்து 12 மைக்ரோஃபாரட்டாகவும் இது 6 மைக்ரோஃபாரட்டாகவும் இருந்தால் இதனுடைய சேர்மான கொள்ளளவு காணல இதனுடைய பெருக்கு தொகை 12/6. ரெண்டையும் கூட்டினால் 18 வரும். ஆகவே இது நாங்கள் சுருக்கமாக இருந்தால் இங்கே 3 முறை வரப்போகுது. சுருக்கில் இது 4 வரப்போகுது. அப்போ 4 மைக்ரோஃபாரட் வரும். அப்போ 12 மைக்ரோஃபாரட்டும் 6 மைக்ரோஃபாரட்டும் தொடராக இணைக்கப்பட்டால் சேர்மான கொள்ளளவு 4 மைக்ரோஃபாரட். 3 இணைச்சால் வந்து 2 செய்துட்டு அடுத்ததை திரும்ப செய்யுங்க. அப்போ இந்த சமன்பாடு வந்து 2 கொள்ளளவுகளை தான் பயன்படுத்தலாம், 3க்கு பயன்படுத்தலாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கொள்ளளவுகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது. ஒன்று 3 மைக்ரோஃபாரட், மற்றது 4 மைக்ரோஃபாரட். இதுன்ற சேர்மான கொள்ளளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 இங்கே உள்ள சேர்மான கொள்ளளவு வந்து அங்கே உள்ள மிக சிறிய கொள்ளளவிலும் பார்க்க சிறிதாக இருக்கும். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் 2 கொள்ளளவிகள் தொடராக இணைக்கப்படுகிற போது விளையில் கொள்ளளவம் வந்து அங்கே உள்ள சிறிய கொள்ளளவத்திலும் பார்க்க சிறிதாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். விளையில் கொள்ளளவானது மிக சிறிய கொள்ளளவிலும் சிறியது. உதாரணமாக இங்கே மிக சிறியது வந்து 3 மைக்ரோஃபாரட். எங்களுக்கு கிடைச்ச சேர்மான கொள்ளளவும் 12/7. இது 3லும் பார்க்க சிறிதாக இருக்க போகுது. இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் உதாரணமாக 6 மைக்ரோஃபாரட்டும் 3 மைக்ரோஃபாரட்டும் 6 மைக்ரோஃபாரட்டும் 3 மைக்ரோஃபாரட்டும் தொடராக இணைக்கப்பட்டால் எங்களுக்கு வர சேர்மான கொள்ளளவு வந்து 2 மைக்ரோஃபாரட்டாக இருக்கும். அந்த 2 மைக்ரோஃபாரட்ன்றது அங்கே உள்ள சிறிய கொள்ளளவிலும் பார்க்க சிறிதாக இருக்க போகுது. இரண்டு கொள்ளளவிகள் தொடராக இணைக்கப்பட்ட போது மின் அழுத்தத்துக்கான கோவைகள் எடுக்க போகிறோம். இதுவும் ஒரு முக்கியமான விடயம் பிள்ளைகள் பாருங்க. இங்கே C1 C2 என்ற 2 கொள்ளளவிகள். அப்போ அழுத்த வேறுபாடு Vக்கு இணைக்கப்பட்டிருக்குது. இது சேர்மான கொள்ளளவு. அப்போ அழுத்த வேறுபாடு V. இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு V1 V2. நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டுட்டேன். இங்கே உள்ள மொத்த அழுத்த வேறுபாடும் Vயாகத்தான் இருக்கும். Vயாகத்தான் இருக்க போகுது. இப்போ நாங்கள் சமன்பாட்டை பயன்படுத்திக்கல C1 கொள்ளளவுக்கு பயன்படுத்திங்கன்னு சொன்னால் Q = C1 V1. V1 வந்து Q என்கிற C1 இருக்க போகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்மான கொள்ளளவுக்கு பயன்படுத்தினால் Q = CV இருக்கும். இப்போ Q இந்த Cக்காண்டி நாங்கள் ஏற்கனவே படித்த C1 C2 என்கிற C1 சக C2 × Vயை பயன்படுத்தலாம். இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே வந்து நாங்கள் V1 எழுவாக மாற்றினால் 1 C1 வந்து இங்கே உள்ள இந்த Qக்காண்டி நாங்கள் Q = CVயை பயன்படுத்துவோம். Cக்காண்டி பிரதியீடு செய்யலாம். C1 C2 என்கள் C1 C2 என்கள் C1 சக C2 சக V. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த C1 வெட்டுப்பட்டு போக மிக இலகுவாக இந்த சமன்பாடு வரப்போகுது. அப்போ அழுத்த வேறுபாடு V1ன்றது C2 என்கள் C1 சக C2 × V. இதே மாதிரி இந்த சமன்பாடு எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகளை. இப்போ இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு செய்து பார்த்தோமா இருந்தால் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமன்பாடை பயன்படுத்தாமல் இலகுவாக நாங்கள் செய்யலாம். நான் எடுத்துக்கொண்ட உதாரணத்தை பார்த்துக்கொள்ளுங்க. 1 மைக்ரோஃபாரட்டும் 2 மைக்ரோஃபாரட்டும் எடுத்துருக்கேன். ஒரு கொள்ளளவின் பெருமானம் 1 மைக்ரோஃபாரட், மற்றது 2 மைக்ரோஃபாரட். இங்கே கொடுக்கப்பட்ட அழுத்த வேறுபாடு வழங்கப்பட்ட முதல் வந்து 9 வோல்ட். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடில் கேட்டமாக இருந்தால் இந்த அழுத்த வேறுபாடு வந்து 6 வோல்ட்டும் 3 வோல்ட்டும் வரும். இந்த இலகுவாக பார்க்குறதுக்கு என்ன ஒரு முறையை நாங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு V1 இருந்தால் V1க்கு V2 என்ற விகிதம் உங்களுக்கு தெரியும் Q = CV. ஆகவே
V1க்கு V2 என்ற வீதம் வந்து நாங்கள் Q1கள் C1க்கு Q1கள் C2 என்று பயன்படுத்தலாம். அப்போ நாங்கள் எளிமையாக்கியல 1 C1க்கு 1 C2 என பயன்படுத்தலாம். ഇതിൻ്റെ எளிய வீதமாக பார்த்தோம் என்றால் C2க்கு C1 என்று வரப்போகுது. அப்போ இந்த வினாவில் இதில் வந்து 2 மைக்ரோஃபெரட், இது 1 மைக்ரோஃபெரட், இது 2 மைக்ரோஃபெரட், இது 1 மைக்ரோஃபெரட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 2க்கு 1 என்ற வீதத்தை வரப்போகுது. அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு இந்த விகிதம் 2க்கு 1. அப்போ வழங்கப்பட்ட முதல் 9 வோல்ட்டாக இருக்கல, அப்போ 2க்கு 1 பிரிக்கல. அப்போ 9 வோல்ட்டை 2க்கு 1 நாங்கள் பிரிக்கலாம். ஆகவே 3 பங்கு தான் 9 வோல்ட் என்றால் 2 பங்கு 6 வோல்ட், 1 பங்கு 3 வோல்ட். இது ஒரு முக்கியமான விடயம், அழகாக பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகளே. அடுத்து சமாந்திர நிலையில் கொள்ளளவிகள். சமாந்திர நிலையில் கொள்ளளவு இணைக்கப்படையக்கல ஒரே அழுத்த வேறுபாடு இருக்க போது ஏற்றங்கள் பிரிஞ்சு காணப்படும். சமாந்திர நிலையில் கொள்ளளவுகள் கேட்கல ஒரே அழுத்த வேறுபாடு இருக்கும், ஏற்றங்கள் பிரிஞ்சிருக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கொள்ளளவிகள் சமாந்திரமாக இணைக்கப்பட்டிருக்குது. கொள்ளளவுகள் வந்து C1, C2, C3. இது சேர்மான கொள்ளளவு. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நிச்சயமாக இணைப்பு கம்பிகள தடை வந்து புறக்கணிக்கத்தக்கது. ஆகவே இதில் உள்ள அழுத்தங்கள் எல்லாம் சமனாக இருக்கும். அப்போ இந்த புள்ளியில் உள்ள மின் அழுத்தமும் இங்கே உள்ள மின் அழுத்தமும் இதில் உள்ள மின் அழுத்தமும் சமனாக இருக்க போகுது. அதே மாதிரி இங்கே உள்ள மின் அழுத்தமும் இங்கே உள்ள மின் அழுத்தமும் இங்கே உள்ள மின் அழுத்தமும் இங்கே உள்ள மின் அழுத்தமும் சமனாக இருக்கும். இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு Vயாக இருந்தால் ஆகவே ஒவ்வொரு கொள்ளளவிலேயும் உள்ள அழுத்த வேறுபாடு Vயாகவே இருக்கும். ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க, முக்கியமான விடயம், கொள்ளளவிகள் சமாந்திரமாக இணைக்கப்படுகின்ற போது ஒரே அழுத்த வேறுபாடு காணப்போகுது. அதே அழுத்த வேறுபாடு தான் சேர்மான கொள்ளளவி குறுக்கையும் இருக்க போகுது. ஆனால் இங்கே ஏற்றங்கள் பிரிஞ்சிருக்கும். இங்கே உள்ள ஏற்றம் Qஆக இருந்தால் இந்த ஏற்றம் தான் Q1, Q2, Q3ஆக பிரிய போகுது. முக்கியமான விடயம், முக்கியமான எண்ணக்கரு, சமாந்திரமாக இருந்தால் ஒரே அழுத்த வேறுபாடு எண்ணக்கரு எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்குது. அதே அழுத்த வேறுபாடு தான் சேர்மான கொள்ளளவி குறுக்கையும் இருக்கும் என்பதை கவனித்து கொள்ளுங்க. முக்கியமான விடயம். அப்போ நாங்கள் பிரச்சனை தீர்க்கிற போது பயன்படுத்த வேண்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தொரு கொள்ளளவிக்கு நாங்கள் பயன்படுத்திக்கல Q சமன் CVயில் Q1ன்றது C1 × V, இதே மாதிரி Q2ன்றது C2 × V, Q3ன்றது C3 × V இருக்க போகுது. இப்போ இங்கே உள்ள ஏற்றமும் இந்த ஏற்றமும் இங்கே உள்ள மொத்த ஏற்றமும் சமனாக இருக்கும். இப்போ Q சமன் Q1 சக Q2 சக Q3 இருக்கும். Qக்காண்டி நாங்கள் CVயை பயன்படுத்தலாம், Q1க்காண்டி C1V, இதே போல் Q2காண்டி C2V, Q3காண்டி C3V. எல்லா இடமும் நாங்கள் Vயை இலகுவாக நீக்கினால் C சமன் C1 சக C2 சக C3ஆக இருக்கும். ஆகவே கொள்ளளவுகள் சமாந்திரமாக இணைக்கப்படுற போது சேர்மான கொள்ளளவு அதிகரிக்கும். உதாரணமாக 2 கொள்ளளவுகள் வந்து சமாந்திரம் இணைக்கல தற்செயலாக நீங்கள் 1 மைக்ரோஃபெரட்டையும் 6 மைக்ரோஃபெரட்டையும் சமாந்திரமாக இணைச்சிங்கன்னு சொன்னால் சேர்மான கொள்ளளவு 7 மைக்ரோஃபெரட்டாக இருக்க போகுது. இப்போ சேர்மான கொள்ளளவு பெரிய கொள்ளளவிலும் பார்க்க பெருசாக இருக்கும். இதே விடயம் கொள்ளளவிகள் வந்து தொடராக இணைக்கல 2 கொள்ளளவிகள் தொடராக இணைக்கல, உதாரணமாக 3 மைக்ரோஃபெரட்டும் 4 மைக்ரோஃபெரட்டும் இணைக்கிற உதாரணங்கள் பார்த்தாங்க. இன்னும் இலவான உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால் 6 மைக்ரோஃபெரட்டும் 3 மைக்ரோஃபெரட்டும் வந்து தொடராக இணைச்சோம்னு சொன்னால் சேர்மான கொள்ளளவு 2 பெருக்குத்தொகை 6 தர 3 × 9, சேர்மான கொள்ளளவு 2 வரும். அப்போ 2ன்றது அங்கே உள்ள மிக சிறிய கொள்ளளவிலும் பார்க்க மிக சிறிய உள்ள கொள்ளளத்திலும் பார்க்க சிறிதாக இருக்கும். இங்கே சமாந்திரமான கேட்கல வார சேர்மான கொள்ளளவு வந்து இங்கே உள்ள மிகப்பெரிய கொள்ளளவிலும் பார்க்க பெருசாக இருக்கும். இப்போ இந்த சேர்மான கொள்ளளவு வந்து 7 மைக்ரோஃபெரட் வரும். இப்போ இது ஒரு முக்கியமான சமன்பாடு பிள்ளைகள் கவனித்து கொள்ளுங்க. கொள்ளளவிகள் வந்து சமாந்திரமாக இணைக்கப்பட்டால் ஒரே அழுத்த வேறுபாடு காணப்பட போது ஏற்றங்கள் பிரிஞ்சிருக்கும். சேர்மான கொள்ளளவுன்றது சாதாரண கூட்டலாக செய்ய வேண்டி வரப்போகுது. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால்
சிம்பிள் சி கொள்ளக்கூடிய எண் கொள்ளளவிகள் சமாந்தரமாக தொடுக்கப்பட்டால் சேர்மான கொள்ளளவு அல்லது விளைவில் கொள்ளளவு வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் கூட்ட வேணும். இந்த வினாவை பார்த்தீங்கன்னா 3 மைக்ரோஃபெரட் 4 மைக்ரோஃபெரட். நீங்கள் உதாரணமாக இதை கொள்ளளவு C1 என்றும் இதை கொள்ளளவு C2 எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சேர்மான கொள்ளளவு வந்து C என்றது C1 சக C2. இப்போ C1க்காண்டி 3 மைக்ரோஃபெரட், C2காண்டி 4 மைக்ரோஃபெரட். அவை சேர்மான கொள்ளளவு 3 4 கூட்டினா 7 வரும். 7 மைக்ரோஃபெரட் என்றது இங்கே உள்ள மிக பெரிய கொள்ளளவிலும் பார்க்க பெருசாக இருக்கும். இங்கே நாங்கள் ஒரு கொள்ளளவினுள் மின் நுழையத்தை நிரப்புற போது இதை வந்து நாங்கள் தொடர்நிலையாக கருதி கொள்ளலாம். உதாரணம் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே வந்து ஒரு பதார்த்தம் இருக்குது, அதனுடைய மின் நுழைய மாறிலி E1, இது இன்னும் ஒரு பதார்த்தம் E2. அப்போ நாங்கள் இந்த தட்டை இங்கே பிரிச்சுட்டு இதை புறம்பாகவும் இதை புறம்பாகவும் எடுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கொள்ளலாம். ஆகவே இது வந்து தொடராக இருக்க போகுது. இதனுடைய கொள்ளளவு வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைப்பட்ட தூரம் பிரியுது, ஒரே பரப்பு தான் பெறப்போகுது, ஒரே பரப்பு தான் பெறும். ஆகவே இங்கே C1ன்றது A ε1 என்கள் D1 ஆக இருக்கும், C2ன்றது A ε2 D1 இருக்க போகுது, இங்கே D2 ஆக இருக்கும். அவை சேர்மான கொள்ளளவு வந்து C சமன் C1 C2 என்கள் C1 சக C2 ஆக இருக்கும். இதே மாதிரி நாங்கள் இங்கே ஒரு உலோக குட்டியை வச்ச மாதிரி இருந்தால் உலோக குட்டிகளை வந்து மின்புலம் இருக்காது, உலோக குட்டிகளை மின்புலம் இருக்காது. ஆக இதுவும் வந்து நாங்கள் தொடராக பிரித்து கொள்ளலாம். தொடராக பிரிக்கல இதனுடைய இடைப்பட்ட தூரம் D1, இடைப்பட்ட தூரம் D2. இதனுடைய கொள்ளளவு வந்து C1 A ε1 D1 ஆக இருக்கும். C2 வந்து A ε2 D2 ஆக இருக்கும். இப்போ சேர்மான கொள்ளளவு வந்து C1 C2 C1 சக C2 ஆக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொள்ளளவின் இடைப்பட்ட தூரம் T-ஆல் குறைக்கப்படுகிறது, T-ஆல் குறைக்கப்படுகிறது. இதே மாதிரி நாங்கள் தட்டுக்களை பிரித்து வேறு பதார்த்தத்தை நிரப்பிக்கல, தட்டுக்களை பிரித்து வேறு பதார்த்தம் நிரப்பிக்கல, இதனுடைய மின்னுடைய மாறிலி E2 இருக்கல, இதை நாங்கள் சமாந்தரமாக கருதி கொள்ளலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய C1 வந்து A1 E1 என்கிற D ஆக இருக்குது. அப்போ ஒரே வேறாக்கம் இருக்க போது பார்த்துக்கொள்ளுங்க, ஒரே வேறாக்கம் இருக்க போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஒரே வேறாக்கம் C2 வந்து A E2 என்கிற D ஆக இருக்குது. சேர்மான கொள்ளளவு C வந்து C1 சக C2 ஆக இருக்கும். அப்போ இந்த வினாவை பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு வினாதான் தரப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சம பரப்புடைய இரு தட்டுக்களை D என்ற இடைத்தூரத்தில் உள்ள ஒரு சமாந்திர தட்டு கொள்ளவியானது ஒரு மின்கலத்தின் முனைகளுக்கு எதிரே இணைக்கப்படுகின்றது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. தட்டுகளில் உள்ள ஏற்றம் D வந்து, அப்போ ஏற்றம் வந்து உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே Q சமன் CV-ஆக இருக்கும். இந்த C-காண்டி நாங்கள் பெயரிடு செய்து கொள்ளலாம், E0 ε0 A என்கிற D இன்டு V. ஆகவே ஏற்றம் வந்து Dக்கு நேர் மாறுவித சமன், ஏற்றம் வந்து Dக்கு நேர் மாறுவித சமன் என்ற கூற்று சரியான கூற்று. தட்டில் உள்ள ஏற்றம் தட்டலுக்கிடையே ஒரு கண்ணாடி துட்டை பூத்தும் போது குறைக்கப்படும். பார்த்துக்கொள்ளுங்க, கண்ணாடி தட்டை பூத்துன்ற போது ஒரு மின்னுடையத்தை பூத்துக்கிறோம், அவை கொள்ளளவு அதிகரிக்குது. இப்போ கொள்ளளவு அதிகரிக்குது, ஆனால் மின்கலத்தின் முனைவு அறுக்கப்படையில்லை. ஆகவே கொள்ளளவு அதிகரித்தால் ஏற்றம் அதிகரிக்கும், ஆகவே ஏற்றம் குறைக்கப்படும் என்றது இது ஒரு தவறான எண்ண கரு. தட்டுகளில் முட்டாமல் இவற்றுக்கிடையே ஒரு உலோகத்தட்டை புகுத்துன்ற போதும் இடைப்பட்ட தூரம் குறைக்குது. இடைப்பட்ட தூரம் குறைகிறபடியால் அதனுடைய சேர்மான கொள்ளளவு அதிகரிக்கும். அப்போ சேர்மான கொள்ளளவு அதிகரித்தால் அழுத்த புறப்பாடு வந்து மாறாது, ஆகவே ஏற்றம் அதிகரிக்கும். இது விட சரி. ஆகவே இது சரியான விடை வந்து 3வது விடையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு விடயம், மின் ஏற்றப்படுகின்ற கொள்ளளவில் உள்ள ஏற்றம் Qவிற்கும் கொள்ளளவை குறுக்கான அழுத்த வேறுபாட்டுக்குமான வரைவு. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளை Q சமன் CV. அப்போ Qக்கும் Vக்குமான வரைவு வந்து Y சமன் MX ஆக இருக்கும். அப்போ Y சமன் MX ஆக இருக்க போகுது. அப்போ இதனுடைய படித்திறன் என்று சொல்கிறது இங்கே வந்து Y ஆள்கூறு வகை குறிப்பது ஏற்றம், X ஆள்கூறு வகை குறிப்பது அழுத்த வேறுபாடு. அப்போ இதனுடைய படித்திறன் வந்து
படித்திறன் வந்து y ஆளுகுறின்கள் x ஆளுகுறு. அவை படித்திறன் வந்து q என்கள் v. இப்போ q என்கள் v என்றது இதனுடைய கொள்ளளவியாக இருக்க போகுது. அப்போ படித்திறன் வந்து மாறிலி, ஏனெனில் குறித்த கொள்ளளவிக்கு கொள்ளளவி மாறிலி. அதை விட இந்த வரைவு எக்ஸத்தோடு அமைக்கப்படுற பரப்பு தான் கொள்ளளவில் சேமிக்கப்பட்ட சக்தியாக இருக்கும். இப்போ சக்தி என்றது அரை QV விடையும், அரை QV. ஏனென்றால் முக்கோணின்ற பரப்பு அரை தர அடிதர குத்தியரம். இதை இன்னொரு விதமாக பார்த்தோம்னு சொன்னால் கொள்ளளவில் சேமிக்கப்பட்ட சக்தி என்றது ஏற்றந்தர அழுத்த வேறுபாடு. இப்போ இறுதி அழுத்தம் V, ஆரம்ப அழுத்தம் 0. அப்போ இதே விடயத்தை நீங்கள் சேமிக்கப்பட்ட சக்திக்காண்டி ஏற்றம் Q, சராசரி அழுத்தம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் 0 சக V எண்கள் 2. இப்போ இது ஒரு முக்கியமான சமன்பாடு பிள்ளைகளே. கொள்ளளவில் சேமிக்கப்பட்ட சக்தி, இங்கே E என்ற சக்தி வந்து அரை QV. அதை இலகுவாக என்னும் ஒரு முறையிலையும் பார்த்துருக்கலாம். ஏற்றம் தர அழுத்த வேறுபாடு, ஆரம்பத்தில் அழுத்த வேறுபாடு 0, இறுதி அழுத்தம் V இருந்தால் அப்போ சராசரி அழுத்தம் வந்து ஆரம்ப அழுத்தத்தையும் இறுதி அழுத்தத்தையும் கூட்டி 2ஆல் பிரிக்கணும். இப்போ இதே விடயம் பெறப்போகுது. அல்லது இந்த விரைவின் பரப்பு வந்து சேமிக்கப்பட்ட சக்தியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேமிக்கப்பட்ட சக்தி வந்து அரை QV, அரை QV. Qக்காண்டி நாங்கள் CV-யை பிரதிட்டு சொன்னோம்னால் E சமன் அரை CV வர்க்கம் பெறும். இதே மாதிரி நாங்கள் Qக்காண்டி பிரதிட்டு சொன்னால் இந்த விடயம் பெறப்போகுது. உங்களுக்கு தெரியும் E சமன் அரை QV. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் Q சமன் CV பிரதிட்டுங்கன்னா இந்த சமன்பாடு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த விடயம் பெறப்போகுது. இல்லை நீங்கள் ஏற்றத்துக்காண்டி பிரதிட்டு சொன்னால் இந்த விடயம் பெறப்போகுது. பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான விடயம் வந்து கொள்ளளவிகள் தொடர்ந்து அணைக்கப்பட்டால் ஒரே ஏற்றம் இருக்கும். அப்போ இந்த சமன்பாடை பயன்படுத்துவது ஈஸியாக இருக்கும். கொள்ளளவிகள் சமாந்தரமாக இருக்கிற போது ஒரே அழுத்த வேறுபாடு இருக்கிற போது ஆகவே இந்த சமன்பாடை பயன்படுத்துவது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி மின் கலத்துடன் கொள்ளளவு இணைக்கப்பட்டிருந்தால் அழுத்த வேறுபாடு மாறிலியாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் E சமன் அரை CV வர்க்கம் பயன்படுத்துவது இலகுவாக இருக்கும். இணைப்பு அறுக்கப்பட்டிருந்தால் ஒரே ஏற்றம் இருக்க போது அப்போ இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதே விடயம் ஒரு கடத்திக்கும் வரப்போகுது. கடத்திக்கும் இதே சமன்பாடுகளை பயன்படுத்தலாம். கடத்தியில் சேமிக்கப்பட்ட சக்தி என்றது அரை QV. அப்போ Qக்காண்டி நாங்கள் CV-யை போட்டோம் என்றால் அரை CV வர்க்கம் பெறும். Qக்காண்டி போட்டிங்கன்னு சொன்னால் Q வர்க்கத்துக்கு 2C வரப்போகுது. இப்போ மின்னேற்றப்பட்ட ரெண்டு கடத்திகளை இணைக்கும் போது சக்தி இழப்பு ஏற்பட போகுது. ஏனென்றால் ஏற்றம் பாய போது ஏற்றம் பாயக்குள்ள மின்னோட்டம் பாயிறபடியால் வெப்ப சக்தியாக சக்தி இழக்கப்பட போகுது. வெப்பமாகவும் ஒளியாகவும் சக்தி இழக்கப்படும். ஏற்ற பெரம்பல்கள் நடக்க போகுது என்று சொன்னால் ஏற்றம் ஒரு கடத்திலிருந்து இன்னொரு கடத்திக்கு பாயக்குள்ள ஏற்ற பெரம்பல்கள் நிகழும், பொது அழுத்தத்தை அடையும். ரெண்டும் ஒரே அளவான கடத்தியாக இருந்தால் ஏற்கனவே சமனான அழுத்தம் இருக்கிறபடியால் ஏற்றம் ஒன்றும் பாயாது. மிக இலகுவான ஒரு வினா தந்திருக்கிறேன். இந்த வினா பாருங்கள் பிள்ளைகளே. இதில் வந்து மின் முதலின்ற அழுத்த வேறுபாடு 2 வோல்ட், இதனுடைய அகத்தடை 0, இந்த கொள்ளளவம் 1 மைக்ரோஃபாரட், இங்கால 1 மெகா ஓம் இருக்குது. இது ஆளி எஸ். இந்த ஆளி எஸ்ஸை மூடினால் இங்கே மின்னோட்டம் பாயும். மின்னோட்டம் பாயக்கில் கொள்ளளவில் சக்தி சேமிக்கப்படும். அதே நேரம் தடையில் சக்தி விரயமாக்கப்பட போகுது. அப்போ தடையில் விரயமாக்கப்படுற சக்தியும் கொள்ளளவில் சேமிக்கப்பட்ட சக்தியும் சமனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவில் காட்டியுள்ள சுற்றில் ஆளி எஸ்ஸினை மூடும் போது தடையில் பிறப்பிக்கப்படும் வெப்ப சக்தி பார்த்துக்கொள்ளுங்க. கொள்ளளவில் சக்தி சேமிக்கப்படுகிறது, தடையில் விரயமாக்கப்படுது. இப்போ கொள்ளளவில் சேமிக்கப்பட்ட சக்தியை கண்டால் சரி. இப்போ கொள்ளளவில் சேமிக்கப்பட்ட சக்தி வந்து அரை CV வர்க்கம். அப்போ கொள்ளளவி குறுக்குள்ள அழுத்த வேறுபாடு 2 வோல்ட் வரப்போகுது. கொள்ளளவி மின்னேற்றம் அடைஞ்சால் பிறகு இங்கே மின்னோட்டம் பாயாது, இங்குள்ள அழுத்த வேறுபாடு 0 இருக்கும். இந்த சமன்பாடில் அரை C-காண்டி நீங்கள் 1 மைக்ரோஃபாரட் என்றது 10⁻⁶. அழுத்த வேறுபாடு வந்து 2 வோல்ட். 2 வர்க்கம். இது வந்து இலகுவாக 2 மைக்ரோஜூல் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிக சிறிய வினா உண்டு, பார்த்துக்கொள்ளுங்க.
ஏற்றம் பெற்ற எண்ணெய் துளி ஒன்று சமாந்திர தட்டுகளுக்கு இடையில் சமநிலையில் இருப்பதனை படம் காட்டுகின்றது. வலியுடன் ஆன மேல்தப்பை புறக்கணிக்கலாம். பின்வரும் கூற்றுக்களில் சரியானது சரியானவை. இங்கே பார்த்துக்கொள்ளுங்க, மேலே உள்ள தட்டு வந்து நேரேற்றமாக இருக்குது, கீழே உள்ள தட்டு வந்து மறையேற்றமாக இருக்குது. ஆகவே மின்புலத்தின் திசை வந்து மேலிருந்து கீழாக அமையும். மின்புலத்தின் திசை அப்போ இதனுடைய நிறை இருக்குது, எண்ணெய் துணிக்கு நிறை இருக்குது, mg இருக்குது. அப்போ எண்ணெய் துளி ஓய்வில் இருந்தால் இன்னும் ஒரு விசை வந்து மின்புல விசை வந்து மேல் நோக்கி வந்திருக்கணும். அந்த மின்புல விசை வந்து EQவாக இருக்கும். மின்புல விசையும் நிறையும் ஒன்று சமப்படுத்த வேணும் இந்த நிலைமையில். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே நேரம் மின்புல செறிவுன்றது அழுத்த வேறுபாட்டின் கீழ் தூரமாக இருக்கும். அழுத்த வேறுபாடுன்றது இங்குள்ள அழுத்த 2 தட்டுகள் உள்ள அழுத்த வேறுபாடு. இடைப்பட்ட தூரம் D. அப்போ இடைப்பட்ட தூரம் Dயை நீங்கள் குறைச்சிங்கள் என்று சொன்னால், இடைப்பட்ட தூரம் D குறைக்கப்பட்டால் E அதிகரிக்கும். E அதிகரித்தால் இந்த துளி மேல் நோக்கி அசையும். அப்போ இதை வச்சு கொண்டு இந்த விடையை பார்த்தோமா இருந்தால் துளியானது மறையேற்றத்தினை கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரியும், நிறை கீழ் நோக்கி தொழிற்படுகிறது. இப்போ மின்புல விசை மேல் நோக்கி வர வேணும். ஆகவே துளியிலுள்ள ஏற்றம் வந்து மறையேற்றமாக இருக்கணும். இது சரி. துளியில் தாக்க மின்புல விசையும் துளியின் நிறையும் பருமனில் சமனாகும். துளி சமநிலை இருக்கபடியால் இந்த விடையும் சரி. தட்டுகளுக்கு இடையே உள்ள அழுத்த வேறுபாடு மாறாதுள்ள போது தட்டுகள் ஏற்பட்ட தூரத்தை அதிகரித்தால் துளி மேல் நோக்கி போகும். இடைப்பட்ட தூரம் அதிகரித்தால் மின்புல விசை வந்து குறைய போகுது. அவை தட்டு வந்து கீழ் நோக்கி அசையும். அவை அந்த விட வந்து பிள்ளை. பார்த்துக்கொள்ளுங்க, தட்டுகளுக்கு இடையே அழுத்த வேறுபாடு மாறாதுள்ள போது தட்டுகள் ஏற்பட்ட தூரத்தை அதிகரித்தால் துளி வந்து கீழ் நோக்கி அசையும். ஓகே, நேர்த்தட்டு நோக்கி அசையும்ன்றது தவறான விடயம். ஆகவே இதுக்கு சரியான விடையாக AB இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்படை விடயங்கள் பிள்ளைகளே. இங்கே 4 கொள்ளளவிகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது. அப்போ சேர்மான கொள்ளளவு வந்து இந்த சேர்மான கொள்ளளவு நீங்கள் இலவாக காணலாம். இங்கே 4 தொடராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தொடராக இருக்குது, விளைவுகள் சமாந்திரமாக இருக்குது. இங்கே 4 சமாந்திரமாக இருக்குது. உதாரணமாக இதெல்லாம் C-ஆக இருந்தால் இதன் சேர்மான கொள்ளளவு 4C வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பெருமனும் சமனாக C-ஆக இருந்திருந்தால் இதன் சேர்மான கொள்ளளவு வந்து C/4 வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் C-ஆக இருந்திருந்தால் இதுவும் C-ஆக இருந்திருந்தால் இது 2C வந்திருக்க போது இதன் சேர்மான கொள்ளளவு 2C இருக்க போது சிக்கும் C/2 வரப்போது. திரும்ப நீங்கள் விளைவுகள் கொள்ளளவு காண வேணும். விளைவுகள் கொள்ளளவு காணிக்கல 2C தர C/2 2 சமஞ்சு C என்று போடலாம். இதிலிருந்து இலகுவாக அந்த விடையை எடுத்துக்கொள்ளலாம். கொள்ளளவிகள் தொடராக இணைக்கல உங்களுக்கு தெரியும் 1/C என்றது 1/C1 சக 1/C2 இருக்க போகுது. சமாந்திரமான இணைக்கைகளை கூட்ட வேணும். அதை விட முக்கியமான விடயம், சமாந்திர தட்டு ஒன்றின் கொள்ளளவு வந்து C என்றது ε0 A/D இருக்கும். கொள்ளளவில் சேமிக்கப்பட்ட சக்தி வந்து அரை QV இருக்க போது. Qக்காண்டி நாங்கள் CV பயன்படுத்திக்கல, அரை CV வர்க்கமாக இருக்க போகுது. அன்பான மாணவ மாணவிகளே, இதுவரை படித்த விடயங்களை அழகாக நோட் சொல்லிக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.